ஓகே. இந்தியால ஏன் சானிடேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கல்வித்துறையே இல்ல? ஏன்னா இங்க சாதி இருக்கு. சாதி ரீதியான அடிப்படையில ஒரு மக்களை வந்து காலங்காலமா கிளீன் பண்ண வைக்கணும். அவங்க தான் கிளீன் பண்ணணும். இவங்க தான் அதை கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலங்காலமா இருக்கு. ஸோ அதை நம்ம இது பண்ணாம வந்து சானிடேஷன் இன்ஜினியர் எட்ட வர முடியாது. இந்த துறையில வேலை செய்யற பெண்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்க்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு சுரண்டலும் அது எல்லாம் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. அது வந்து என்ன சொல்றது? இப்போ அவங்க யாருமே இப்போ ஆக்சுவலி நம்மளே இப்போ யாருமே ஃபோட்டோ எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வெளியே போயிட்டு மேனுவல் ஸ்கேனிங் பண்ணுறவங்க யாரும் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு பார்க்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாலே வந்து அவங்க வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு சர்வேலுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இதை வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க தான் அதை வந்து மேக்ஸிமம் தடையிட்டு ஒரு என்ன சொல்கிறது, நிறைய போராட்டம் நடந்திருக்கு. எல்லா சைடுமே அம்பேத்கர் பெரிய கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு லாங் ஃபைட்டாகவே இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று இதில் அளவுக்கு அதிகமாக பெண்களை தான் இப்போ பெண்மயமாக அதிகமாக விட்டு இப்போ எல்லா சைடுமே கான்ட்ராக்ட் லேபர் தான், எங்கேயுமே பர்மனெண்ட் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணுறாங்க. கான்ட்ராக்டில் மட்டும்தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இல்லை அவங்களுக்காக நம்ம போய் எதை பண்ணோம்னா அவங்கள வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. கேட்டால் அவங்க வந்து நம்ம பண்ணனால தான் வேலையை விட்டு தூக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையாக இருந்தாங்க, வேலை பார்க்குற ஒழுங்காக வேலை பார்க்குறது இல்லை, அதனால வேலையை விட்டு தூக்கணும்னு ஒரு கொஸ்டின் வைப்பாங்க.